வாங்க மக்களே, சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நீ பார்க்கலாம். வெல்கம் டு வேண்டர் குக்கிங். ஸோ 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்லைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டைமண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணால் அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் லெமனை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணும் போது தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் ஆன இன்க்ரீடியன்ஸை சிக்கனில் அப்ளை பண்ணணும். இப்போ சிக்கனை அதில் ட்ராப் பண்ணிவிட்டு சிக்கனில் நம்ம கட் பண்ணோம்ல அந்த இன் அண்ட் அவுட் எல்லா சைடுமே அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா அதுக்குள்ளே சாரும் உப்பு எல்லாமே. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சிட்ட அப்புறம் பேனை கொஞ்சம் காய வச்சுட்டு எண்ணெயை ஃபில் பண்ணிக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாகி காயும் போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை அதில் இது பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த லோ ஃப்ளேம்லேயே அதை போட்டிங்கனாலே அது நல்லா குக் ஆகிடும். ஸோ லெஸ் தேன் 5 minutes தான் அது குக்கிங் டைமே. ஸோ நாட் மோர் தேன் தட். அதுக்குள்ளே அது எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது நல்லா அது பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் சிக்கனு. அதுக்கப்புறம் அதை நல்லா திருப்பி போட்டு திரும்பி ஒரு கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. ஸோ அதே லோ ஃப்ளேம் தான். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது ரெடி ஆகிடும் சிக்கனு. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டா போதும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்ல, அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மேக் ஷுர் லோ ஃப்ளேம்லேயே அதை வச்சுக்கோங்க. நல்லா சவுண்டு கேட்கும் பாருங்கள், சிக்கன் அந்த வேகிற சவுண்டு. அது ஒன்ஸ் முடிஞ்சோடனே பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி. ஸோ இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மெயினாக தயிர் சாதம், ரச சாதம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் அது எப்படி வந்திருக்கு வெளியில் என்னென்னு. செம்ம ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிடும் போது. ஆனால்